வணக்கம் நண்பர்களே. ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி, கார்த்தி மாமா நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுங்க மாமா, இப்போவே எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாரு ரேவதி, இதுதான் நான் உன் கழுத்தில் கட்டின தாலி, இதுதான் இப்போ என் கையில் இருக்குது. இந்த தாலியை உங்கள் அம்மா சம்மதத்தோடு நான் உன் கழுத்தில் கட்டணும். 2 குடும்பமும் ஒன்று சேரும், அதுவரை நீ காத்துட்டு இருக்கணும் ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சந்திராவை கையுங்களவுமா உங்கள் அம்மா கிட்ட பிடிச்சி நிரூபிக்கணும். அவங்க செய்ய பித்தலாட்டம் எல்லாம் அத்தைக்கு தெரிய வரணும். அதுக்கு நீ அந்த வீட்டில் இருந்தால் தான் சரியாகும் ரேவதி அப்படின்னு சொல்ல நேரம், சரி மாமா, 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து நம்ம 2 பேரும் மறுபடியும் கணவன் மனைவியாக வாழணும் மாமா, அதுக்கான தருணத்திற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம ரேவதி காத்திருக்காங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம கார்த்திகிட்ட நம்ம ரேவதி வராங்க. மாமா, எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சுல, இனிமேல் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுல என்ன மாமா இருக்குது, நீங்கள் மறுபடியும் எங்கள் சித்தி எங்கள் அம்மா முன்னாடி என் கழுத்தில் தாலி கெட்டுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, 2 குடும்பமும் ஒன்று சேரணும், இதுதான் என்னோட ஆசை ரேவதி, அதனால நீ கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும். 2 குடும்பமும் ஒன்று சேர நேரத்தில் நான் உன் கழுத்தில் தாலி கெட்டுவேன். இந்தோ உன் கழுத்தில் நான் கட்டின தாலி தான் இது, மறுபடியும் இதை நான் உன் கழுத்தில் கெட்டுவேன். இதை அத்தையே எடுத்து கொடுத்து கட்டுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உங்கள் அம்மா சம்மதத்தோடு இந்த கல்யாணம் நம்மளுக்கு நடக்கும். கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோம். அதுக்கு முன்னாடி 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு இடைஞ்சலாக இருக்கதே இந்த சந்திரகலா உங்கள் சித்தி தான். அவங்கள பற்றி சுய ரூபத்தை அத்தைக்கு நம்ம வெட்ட வெளிச்சமாக்கி நான் காட்டணும். அதுக்காக நீ அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அவங்க பண்ணக்கூடிய தில்லாலங்கடி வேலையெல்லாம் உனக்கு தெரியும். நீ எனக்கு சொல்லணும். 2 குடும்பமும் ஒன்று சேரணும் ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம், இது நல்லா தான் இருக்குது, எனக்கு காத்து இருக்கணுமே மாமா, காத்து இருக்கணும். இது நம்ம 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து தான் வாழணும் முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி அதிரடியாக நம்ம ரேவதிட்ட சொல்கிறாங்க. நம்ம ரேவதியும் அந்த நாளுக்காக நானும் காத்திருக்கேன் மாமா, கூடிய சீக்கிரத்தில் எங்கள் சித்தியை பொறி வச்சு அந்த வீட்டுக்குள்ளேருந்து பிடிக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நீ வெளியே உண்மை தெரிஞ்சுட்டு, நானும் கார்த்தி மாமாவும் கணவன் மனைவி அப்படின்னு உள்ள ரகசியம் தெரிஞ்சுட்டு நீ வெளியே காட்டிக்கிடக்கூடாது, ஒன்று தெரியாதது மாதிரி நீ அந்த வீட்டில் இருந்து காயை நகர்த்தணும் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்லுறாங்க. நீ 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க வீட்டுக்குள்ளே இருந்தே நீ போராடு, நான் வெளியே இருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி சொல்லுறாங்க. அதுக்கும் நம்ம ரேவதி தலை சாக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வீட்டுக்கு போன நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரி கிட்ட, அம்மா எனக்கு கல்யாணம் நீ ஒன்று நடந்தால் கார்த்தி மாமா கூட தான் நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரிகிட்ட அதிரடியாக சொல்ல நேரம், சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க, என்ன இவ இப்படி சொல்லுறா, போகிற போக்க பார்த்தா கார்த்தியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவா போல இருக்குது, இது சரிப்படாது, என்ன இருந்தாலும் சரிதான், எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான அந்த ராஜசேதுபதியோட குடும்பத்து மேலே ஒட்டம் உறவை நான் வைக்கவே விரும்பலை, அது நடக்கவும் கூடாது அப்படின்னு கோபத்தோடு நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டே, உன்னை பார்க்கணும், நீ உன்னை சந்தித்து தனியாக பேசணும், சரியத்தை நீங்கள் சொல்லுங்கள் எங்கே வரணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம கார்த்தியும் காரில் இறங்காங்க. இங்கே நம்ம கார்த்தியை நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திக்கிறாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமாக என் பொண்ணோட மனசை என்னது வச்சு நீ கலைச்சான்னு தெரியாது, கலைச்சிட்ட, இப்போ என் பொண்ணு உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், உன்னை தான் கூட தான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறா, இது எனக்கு சரிப்படாது, என்னத்தை சொல்கிறீங்க, அவளுக்கு உண்மை தெரியாட்டினாலும் அவளுக்கு மனசில் ஒரு ஓரமாக நான் இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் ஆகிட்டு இப்போ என் கூட தான் சேர்ந்து வாழேன்னு சொன்னால் அதில் என்ன ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்னானே, இது நான் உயிரோடு இருக்கிறது வரை நடக்காது, அதனால கண்டிப்பாக நீ ஒரு வேலை பண்ணணும், என்ன வேலை பண்ணணும் அத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். இந்த பாரு, கும்பாபிஷேகத்தில் கலச பூஜையில் உங்கள் மாமா அந்த பூஜையை நடத்தணும்னு நீ எதிர்பார்க்கல அப்படின்னு
சொல்லுறேன். ஆமாம், கலச பூஜை மாமா கையால் தான் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கேன். அப்படின்னா நீ எனக்கு ஒன்று செய்யணும், செய்வியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல டீல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தை செய்யணும் சொல்லுங்க. அப்படி செய்யணும்னா என் பொண்ணு ரேவதி கிட்ட உன்னை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல, உன் கூட சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு வந்து நீ அந்த இடத்துல என்னை கல்யாணம் பண்ணிக்க வந்து ஃபோர்ஸ் பண்ணாத, என்னையே சுற்றி வராத, மொத்தத்தில் உன்னை பிடிக்கல அப்படின்னு வந்து நீ சொல்லு. என் கணவர் உன் மாமா கலச பூஜைக்கு வந்து நிற்பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல டீல் பேசுகிறாங்க. நம்ம கார்த்திக்கு வந்து சிரிப்பாக வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவளுக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சு. அதுக்கிடையில் அத்தை வந்து இப்படி ஒரு ட்ராமாவை நான் போட சொல்கிறாங்க. சரி, கலச பூஜையை நடத்துவோம், அதுக்காக ஓகே பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திக் தடையாட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். கலச பூஜைக்கான ஏற்பாடுகள் வந்து தடபுடலாக வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டு இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா நம்ம கார்த்தி மாமா வந்து அவர் என்னோட புருஷன், அவருக்கு இந்த லட்சியமே வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை அதுவும் எங்கள் அப்பா கையால் வந்து நடத்தி கொடுக்கணும், இதுதான் தாத்தாவின் விருப்பம், அதை நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து அவர் தனியாலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் தனியால் இல்லை, நம்மளும் கூட சேர்ந்து அந்த வேலைப்பாடுகளை செய்யணும் அப்படின்னு வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடுகள் நம்ம கார்த்தி கூட வந்து சேர்ந்து தடபுடலாக வந்து வேலைப்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி. இந்த சைடு நம்ம சந்திராம சிவனாண்டி போகிற போக்க பார்த்தா இவங்க உண்மையாட்டே கும்பாபிஷேகத்தை நடத்திடுவாங்க போல இருக்கு. நடத்தக்கூடாது, ராஜசேதுபதி கொடுத்த வாக்க அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் நிறைவேற்ற முடியாமல் தூக்கு போட்டு வந்து சாவணும் அப்படின்னாலும் அவன் சொன்னிருந்தான், அதை நிறைவேற்ற வைக்கணும், அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து சிவனாண்டியும் நம்ம சந்திராவும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. இந்த திட்டத்தை வந்து இதை செய்யறதுக்காக வந்து நம்ம ராஜராஜாவே வந்து கலச பூஜையில் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்து யோசிக்க ஆரம்பிக்காங்க. இந்த சைடு நம்ம சித்தி என்னத்தையெல்லாம் செய்கிறாங்க, சிவனாண்டி கூட சேர்ந்து செய்யக்கூடிய சதி எல்லாத்தையும் வீடியோ எவிடன்ஸாக வந்து திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட அப்படி போட்டு கொடுத்தாதான் வந்து சந்திராவின் சுயரூபம் வெளிப்படும். என் தங்கச்சிக்கு நான் நல்ல பாம்புக்கே பாலை வார்த்துட்டு இருந்தேன்னா வீட்டுக்குள்ளே இருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சித்தியோட குணம் ஒட்டுமொத்தமும் தெரிய வரணும். அப்போ தான் வந்து ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதை எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி வீடியோ ஃபுட்டேஜாக வந்து நம்ம ரேவதி வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி கலச பூஜைக்கு போகட்டும், ரேவதி என்னைக்குனாலும் அந்த கார்த்திகையை வந்து பிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த கார்த்திகிட்ட நான் தான் வந்து விஷயத்த சொல்லிட்டேன்ல, ரேவதியை பார்த்தாலே பிடிக்கல, என் கிட்ட வராத, போயிரு, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து நீ முறிச்சு விடணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொன்னதுனால கண்டிப்பாக வந்து அந்த கார்த்தி கேட்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு திமுறாட்டி இருக்காங்க. ஆனால் என்னோட மாமாவை யாராலையும் பிரிக்க முடியாது, எனக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சுல, இனி எங்கள் அம்மா நினச்சாலும் சரிதான், எங்கள் சித்தி நினச்சாலும் சரிதான், நான் வந்து கார்த்தி மாமா கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம ரேவதி.